இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தளன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே பல விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அதிலே முக்கிய விடயமாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். சத்தியமூர்த்தி அவர்கள் தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்த ஒருவர் என்கின்ற அடிப்படையில் அவர் பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பான செய்திகள் தற்பொழுது ஊடகங்களிலே வெளியாகி இருக்கின்றது. என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். யாழ் தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வரலாற்று வெற்றியை பெற்றவர் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா. அவர் பேசுகின்ற பல விடயங்கள் சில நேரங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அவர் உரையாற்றியிருந்தார். அப்போது பல விடயங்கள் தொடர்பாக அவர் பேசியிருந்தார். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, தன்னை அனுராபுரம் போலீசார் இடைவெளியிலே மறைத்து தன்னுடன் முரண்பட்டு அதனை காணொலியாக பதிவு செய்திருந்தார்கள். இதை சாதாரண மனிதர்களுக்கு இவர்கள் செய்வார்களா? இதற்காக இலங்கை போலீசார், நாடாளுமன்றம், சபாநாயகர் அனைவரும் வெட்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர் பேசியிருந்தார். அதனை தாண்டி எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்படவில்லை என்றும் கூறியிருந்தார். அப்போ சபாநாயகர் கூறினார், உங்களுக்கான அடையாள அட்டை தயார் நிலையில் தான் இருந்தது என்று. அதற்கு பதிலளித்த அர்ச்சுனா அவர்கள், நான் 20ஆம் தேதி தான் இவ்வாறு அனுராபுரத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டேன். ஆனால் எனக்கு 22ஆம் தேதி தான் அந்த அடையாள அட்டை கிடைத்தது என்று கூறியிருந்தார். நாடாளுமன்றத்தில் பணிபுரிகின்றவர்களின் செயற்பாடும் மிக மோசமாக இருக்கின்றது, அவர்களும் வெட்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே கூறியிருந்தார். தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் அர்ச்சுனாவுக்கு மனநலம் பாதிப்பு என்று கூறியிருந்தார். இந்நிலையில் அர்ச்சுனா அவர்கள் பேசுகின்ற போது கூறியிருந்தார், தயாசிரி மூளை குழம்பிய தயாசிரி ஜெயசேகர, இதைவிட அவரால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரத்நாயக்க ஆகியோர் எனது நேரத்தை எடுத்து பேசியதால் எனது நேரம் போதுமானதாக இல்லை, நான் பேச வந்த எனது நேரத்தை எடுத்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கிடையில் அவர் பேசிய, அதாவது அர்ச்சுனா பேசிய சில விடயங்களை கன்சாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்று சபாநாயகர் கூறியிருந்தார். அப்போது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருந்தார், அவர் பெரிய யூடியூபர், இப்போது அனைத்துமே யூடியூபில் வந்திருக்கும் என்று, ஆகவே தேவையில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அவரின் பேச்சு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தார். அதை தாண்டி நேற்றைய தினம் ஒரு முக்கிய விடயம் தொடர்பாக பேசியிருந்தார். அதாவது சுகாதாரத்துறை சார்பாக அங்கு பேசுகின்ற போது அவர் வைத்தியசாலைகளில் இடம்பெறுகின்ற முறைகேடுகள் தொடர்பாக பேசியிருந்தார். சாவச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக பேசியிருந்தார். மன்னார் மாவட்டத்திலே, அதாவது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிலே சிந்துஜா எனப்படுகின்ற பெண் உயிரிழந்தமை தொடர்பாக பேச தொடர்ச்சியாக தான் சிறையில் இருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். சாவச்சேரி பிரச்சனைக்காக குரல் கொடுத்தும் நான் பலமுறை சிறை சென்று வந்திருக்கிறேன், பல நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதை தவிர கிளிநொச்சியில் இடம்பெற்ற பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு இடம்பெற்ற பிரச்சனை என்று இந்த சுகாதாரம் சார்ந்த மற்றும் வைத்தியசாலைகளில் இடம்பெற்ற சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் தொடர்பாக அவர் பேசியிருந்தார். அவற்றையெல்லாம் தாண்டி யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தொடர்பாக அவர் கடுமையாக பேசியிருந்தார். அதாவது சத்தியமூர்த்தி அவர்கள் கடந்த உள்நாட்டு யுத்தம் இடம்பெறுகின்ற போது, அதாவது 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் புதுமாத்திரம் பகுதியில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது அங்கிருந்து ஒரு அறிக்கை ஒன்றினை அவர் விடுத்திருந்தார். அதாவது இங்கு போதுமான மருத்துவ வசதிகள் இல்லை, மக்கள் இங்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையிலே அப்போது அவர் அங்கிருந்து ஒரு தகவல் வெளியிலே வெளியிட்டிருந்தார். தொடர்ச்சியாக இந்த உள்நாடு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் அவர் கூறியிருந்தார், புலிகள் அமைப்பை சொல்லித்தான் நான் அப்படி கூறினேன். இது அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் பேசிய விடயம் அல்ல, இது நடந்ததாக கூறப்படுகின்ற விடயம். தொடர்ச்சியாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன கூறினார் சொன்னால், சத்தியமூர்த்தி அவர்கள் இவ்வாறு புலிகளை காட்டிக் கொடுத்தவர், சர்வதேச ஊடகங்களுக்கு புலிகள் சொல்லித்தான் இப்படி நடந்தது என்று சொன்னேன். அதற்கு பதிலாகத்தான் அவருக்கு அமைச்சரவையில் அனுமதி எடுத்து சாதாரண நியமனங்கள் என்று இல்லாமல் அமைச்சரவை மூலம் அவருக்கு அங்கு நிரந்தரமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அவருக்கு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் கொடுத்த அந்த நேர்காணலுக்காகத்தான் அவருக்கு இவ்வாறு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக அவர் அங்கு பல விடயங்களில் ஈடுபடுகின்றார். அவருக்கு வருகின்ற நிதிகள் தொடர்பாக சுகாதார அமைச்சு அறிந்திருக்கின்றார். அதை தவிர தற்பொழுது கண் வைத்தியசாலை அமைக்கப்படுவது தொடர்பாக அமைக்க வேண்டும், நான் அமைக்க இருக்கின்றேன் என்று வெளிநாட்டிலிருந்து எமது சகோதரங்களிடம் நிதி கேட்டிருக்கின்றார். அதே சுவிஸிலிருந்து ஒரு குழுவுடன் செயற்பட்டு வருகின்றார், அடியார்களுடன் இருக்கின்றார். அந்த அடியார்களுடன் சேர்ந்து அங்கிருக்கின்ற கருப்பு பணத்தை, அதாவது புலிகளின் தலைவரின் பணத்தை இங்கு வெள்ளையாக்குவதற்கு முயற்சிக்கிறார். இது தொடர்பாக எல்லாம் சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று பல கேள்விகளை கேட்டிருந்தார். அதேவேளை தனது தந்தையும் புதுமாத்திரன் பகுதியிலிருந்து காயமடைந்து அதற்கு பிறகு திருவண்ணாமலை கொண்டு செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போனார். இவ்வாறு பலர் காணாமல் போயிருக்கிறார்கள். எனவே சுகாதாரத்துறை சம்பந்தமாக அவர் பேசுகின்ற போது இவ்வளவு விடயங்களையும் பேசியிருந்தார். அதிலே முக்கியமாக சத்தியமூர்த்தி ஒரு துரோகி என்கின்ற அடிப்படையிலே, அதாவது காட்டிக் கொடுத்தது என்கின்ற அடிப்படையிலே அவர் பேசியிருந்தார். அந்த பேச்செல்லாம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.